Amen.
வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீ தேர்ந்து கொண்ட மக்களுக்கு ஒரே மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு துணையாவையாய் ஒன்றைப்பின் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவர். உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும், இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிலிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தேர்ந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள். இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிராக சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் அது கேட்டது.
நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியரும் ஆகிய யோசுவா இருந்தார். அவருக்கு வயது 110. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் கூறப்படுவது போல, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன், ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய திருமுழுக்கின் திருவருட்சாதனத்தின் மூலமாக கடவுளின் பிள்ளையாக இருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் கடவுளுடைய பார்வையில் சிறு குழந்தைகளே. இந்த சிறு குழந்தைகள் எவ்வாறு தன்னுடைய பெற்றோரை சார்ந்து இருக்கின்றதோ, பெற்றோரை எதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அதை கடைபிடித்து நடக்கின்றார்களோ, அந்த குழந்தை நல்ல குழந்தை என்று தன்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து பெயர் வாங்கும். அதே போல
கடவுளுடைய பிள்ளையாக இருக்கின்ற நாமும் கடவுளுடைய வார்த்தையையும் கடவுளுடைய நியமங்களையும் கடைபிடிக்கின்ற பொழுது நாமும் கடவுளிடம் பார்வையில் நல்லவர்களாக கடவுளுக்கு உகந்தவர்களாக இருப்போம் என்கின்ற உண்மையை எடுத்துரைக்கின்றது இன்றைய இறை வார்த்தை. இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால் கடவுளுக்கும் மக்களுக்கும் ஏற்படுகின்ற உடன்படிக்கையை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள். அதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மக்களுக்கு யோசுவா மிக தெளிவாக எடுத்திருக்கின்றார். நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராக செய்தால் இங்கு இருக்கும் கற்கள் கூட உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் யோசுவா 24வது அதிகாரம் 28வது வசனத்தில் கூறப்படுகின்றது. இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்று பகரும். நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகின்றோம், இறை வார்த்தையை கேட்கின்றோம், நற்கருணையை கரங்களில் உள்ளங்களில் ஆண்டவரை எடுத்து செல்லுகின்றோம். அந்த ஆண்டவரை காட்டுகின்ற வழியில் நாம் நடக்கின்றோமா? எப்போது நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றோமோ அப்போது திருப்பாடல் 16வது அதிகாரம் 5வது வசனத்தில் கூறப்படுவது போல ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து என்பதை நாம் மனதில் நிறுத்த முடியும். திருப்பலி மூலமாக அதற்கான வரத்தை தூய ஆவியின் வல்லமையினால் நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய திருவிழப்படி உலகத்தில் வாழக்கூடிய ஆற்றலை நமக்கு தூய ஆவியாளர் உடனிருந்து ஒரு துணையாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வாழைகளை எல்லாம் வளர்ந்ததை ஆயிரங்களுக்கு ஏற்று தாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானது என்றுங்களை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுகின்றவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானவர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் வேறாள் வருவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை நுழைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடுவிடம் கணிந்து நம்மை கையெடுத்த போது அப்பத்தை இடத்து நன்றி செலுத்தியதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இருதயத்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உங்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகின் நினைவு கொண்டரிடம் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர் சுசிநாத் சதீஷ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரிடும். மேலும் உயிர்களும் எட்டு நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றரிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இன்னும் சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அருள்மணி மற்றும் அவருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதியும். அதே போல
வந்திருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க கூடிய ஆற்றலை தூயாவின் வல்லமையினால் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆற்றலை கொடுத்தருளும். கடவுளின் கண்டிப்பான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர்கள் நாங்கள் நிலை வாழ்வில் எழுந்தது பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறந்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் எல்லா புகழும் ஆட்சியும் இதனுமாக உரியதே. நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆட்சி வருக, ஆண்டவரே தீமை வைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிட்டவர்களும் நின்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நான் பாவத்திலிருந்து எப்போதும் நிறைவேற்று யாதொரு கள்ளக்கம் என்று நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்க்கும் பெரும்பத்திற்காகவும் இமைப்புறாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துவர்களுக்கு மொழிந்தீரேன், எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வரே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வரே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வரே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, நாம் அனைவரும் இவருடைய பிள்ளைகள். இதோ உலகின் பாவங்களை போக்குவர் செமரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலவடையும். Oh
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூயாவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பழைய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்திருக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பதற்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். நான் அளிக்கும் உணவு வழிமறைவில் வாழ்வதற்கான என் சதை என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுமா. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட திருவிழம் எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாரும்.